வணக்கம். பேங்க் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் ஆகஸ்ட் 10, 2026. இந்த வீடியோ வார அளவில் வர்த்தகம் செய்யும் ட்ரேடர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8 மணி 26 நிமிடம் ஆகஸ்ட் 10, 2026. அதாவது பொதுவாக பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது மாதம் 89 ரூபாய் செலுத்தும் ட்ரேடர்களுக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், கச்சா எண்ணெய், தங்கம், வெள்ளி போன்ற 5 இண்டெக்ஸ்களை தினமும், அதாவது இன்ட்ராடே, வார அளவில் டெலிவரி மற்றும் மாத அளவில் டெலிவரி போன்ற வீடியோக்களை வழங்கி வருகிறோம். இதில் ஏதாவது ஒன்று தினசரி இலவசமாக வழங்கப்படும். இன்று பேங்க் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் பற்றி வார அளவில் டெலிவரி, மாத அளவில் டெலிவரி, அப்புறம் இன்ட்ராடே, இந்த 3 இலவசமாக வழங்கப்படுகிறது. மற்ற 4, அதாவது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், கச்சா எண்ணெய், எம்சிஎக்ஸ் கச்சா எண்ணெய், எம்சிஎக்ஸ் தங்கம், எம்சிஎக்ஸ் வெள்ளி போன்ற வீடியோக்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன, அதாவது பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. சரி, இப்போ வீடியோக்கு வருவோம். இந்த வீடியோ வார அளவில் ட்ரேடிங் செய்யும் வர்த்தகர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சரி, இப்போ போன வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். இப்போ என்னென்னா, போன வாரம் முதலில் எதிர்பார்த்தது டெலிவரி ட்ரேடர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, வார அளவில் டெலிவரி ட்ரேடர்கள் இந்த நிலைக்குள் வர்த்தகம் ஆகும் என்று எதிர்பார்த்தார்கள். இந்த நிலையை கடந்தது. சரி, அப்புறம் இது வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் 1, அப்புறம் வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் 2வையும் கிராஸ் பண்ணிச்சு. அது எதுன்னா இந்த நிலைகள், அதாவது இந்த நிலைகளையும் கிராஸ் செய்தது. சரி, அப்போ இது வீக்லி மேஜர் ரெசிஸ்டன்ஸு அந்த லெவலுக்கு போகணும். ஆனால் இந்த நிலைகளை முதல் நிலையை மட்டும் கிராஸ் செய்தது, 58,076.20. இதை கிராஸ் செய்யப்படவில்லை. சரி, இப்போ இந்த வாரம் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அதாவது டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸு வார அளவில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஏற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். 58,802.60, 59,063.40 என்ற நிலைகள் வரை ஏற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. போன வாரம் ஒரு நிலைகள்லேயே ஒரு இது, அதாவது பாருங்கள் இந்த நிலைகள் 5, போன வாரத்தில் 5 வர்த்தக தினத்துலேயும் பாருங்கள் ஒரு ஏற்றம் இருந்தது. அதாவது இது கடந்த வாரம், அதுக்கு முந்தைய வாரம் வெள்ளிக்கிழமை க்ளோசிங் அதுக்கு மேலே தான் இருந்துச்சு. ஆனால் ஏன் இதை தாண்டலைன்னு புரியல. இந்த இதில், அதாவது பாருங்கள் இந்த நிலைகளை தாண்டவே இல்லை. ஒரு கோடு போட்ட மாதிரி அதுக்குள்ளேயே வர்த்தகம் ஆயிட்டுருச்சு. சரி, இப்போ ஏற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எந்த அளவுக்கு ஏற்றம் வரும் என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ என்னென்னா, டெலிவரி ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்கும் ட்ரெண்டு 58,802.60, 59,063.40. இந்த ஏற்றம் வருமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ முதல்ல அந்த டார்கெட்டுகளை, எப்பொழுதுமே பெரிய டார்கெட்டுகளை காண்பிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சதுரங்க வேட்டை படத்தில் வர்ற மாதிரி அதில் பெரிய ஆசையை தூண்டி அப்புறம் ஏமாத்துறதுங்கிற மாதிரி எப்பொழுதுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் இப்போ வெள்ளிக்கிழமை க்ளோசிங் 58,020.20. இதிலிருந்து ஏற்றம் இருந்தால் 58,130, 58,281. இந்த நிலைகள் தடை நிலைகள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சப்ளை ஜோன். இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு. சரி, அப்புறம் வெள்ளிக்கிழமை க்ளோசிங்லேருந்து கீழே இறங்கினால் 57,869, 57,759 என்ற நிலைகளுக்கு சரியக்கூடும். இது ஆதரவு நிலைகள், டிமாண்ட் ஜோன் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே வந்தவுடன் மேலே ஏற வாய்ப்பு. இப்போ இந்த நிலைகளுக்குள் மிக பெரும் போராட்டம் இருக்கும். காளைகளுக்கும் கரடிகளுக்கும் மிக பெரும் போராட்டம் இருக்கும். யார் இங்கே ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. சரி, இப்போ நான் ஏற்றம் இருக்கும் என்று சொன்னேன். ஆனால் அதாவது இந்த நிலைகளை தாண்டுமா அப்படின்னு கேட்டால், வார அளவில் வர்த்தகம் செய்யும் ட்ரேடர்கள் இந்த நிலைகளை தாண்டாது என்று கருதுகிறார்கள். தாண்டினால்தான் நாம் எதிர்பார்க்கும் டார்கெட்டுகள் நடக்க வாய்ப்புண்டு. அதாவது 58,542. அப்புறம் நம்ம எதிர்பார்த்த
58,802.60, 59,063.40 என்ற நிலைகள் சாத்தியம். ஆனால் இந்த நிலைகளுக்குள் விற்பனை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் 59,063.40 தாண்டக்கூடாது. சரி, இப்போ இந்த ஏற்றம் எதிர்பார்த்தபடி ஏற்றம் இருந்தால் சந்தோஷம். எதிர்பார்த்தபடி ஏற்றம் இல்லை என்றால் என்ன செய்வது, சரிந்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நிலைகளை உடைக்குமா என்று கேட்டால் வார அளவில் வர்த்தகம் செய்யும் ட்ரேடர்கள் இதை உடைக்காது என்று கருதுகிறார்கள். உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரிவு 57,498.60. அப்புறம் இந்த நிலைகள் வந்தால் வார அளவில் வர்த்தகம் செய்யும் டெலிவரி ட்ரேடர்கள் வாங்க முனைவார்கள். அதே சமயம் 56,977 உடைக்கக்கூடாது. இதுதான் டெலிவரி வார அளவில் வர்த்தகம் செய்யும் டெலிவரி ட்ரேடர்களுக்கு உகந்த நிலைகள். இதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வர்த்தகத்தை திட்டமிடுங்கள். இதற்கடுத்த வீடியோ இன்ட்ராடே ட்ரேடர்களுக்கு வரும். அதுக்கடுத்தது மாத அளவில் வர்த்தகம் செய்யும் ட்ரேடர்களுக்கு. அதனால் இது இலவச பகுதியில் இன்று வெளியிடப்படுகிறது. அதாவது இலவச பகுதியில் ஒரு நாள் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், அப்புறம் இன்னொரு நாள் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், இன்னொரு நாள் எம்சிஎக்ஸ் தங்கம், இன்னொரு நாள் எம்சிஎக்ஸ் கச்சா எண்ணெய், இன்னொரு நாள் எம்சிஎக்ஸ் வெள்ளி போன்ற வீடியோக்கள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.